अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। मौलाना आप शुरू कर सकते हैं। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्ना नहनु नज़्ज़लना ज़िक्रा व इन्ना लहु लहाफ़िज़ून। सदक़ल्लाहुल अज़ीम। நேற்று குர்ஆனுடைய பாதுகாப்பினுடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா உடைய பொறுப்பில் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டான். மேலும் குர்ஆன் 7 நௌஇயத்தில் இறக்கப்பட்டது. அதாவது சில இடங்களில் 7 விதமான கிராத்துகளும் வரும். இதனை பற்றியும் சொல்லப்பட்டது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலும் இருக்கின்றது என்பதாக கூறப்பட்டது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் உடைய வஹி இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எவ்வாறு பாதுகாத்தார்கள், அதற்கு பிறகு நபி அவர்கள் அதனை பாதுகாப்பதற்காக வேண்டி அதை எவ்வாறு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மேலும் பிறகு உள்ள ஹலீஃபாக்களுடைய காலத்தில் அதற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, இந்த விஷயங்களை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நிச்சயமாக இதனை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான், அல்லாஹ்வே பாதுகாப்பான் என்ற விஷயம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறங்கும் பொழுது ஒரு தடவை நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது நபி அவர்கள் ஓத தொடங்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கொஞ்சம் அவசரமாக அதனை மரணம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். உடனே அல்லாஹு தஆலா சூரத்துல் கியாமாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை இறக்கினா, லா தஅஜல் லிசானக லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பி, அதாவது உங்களுடைய நாவை வேகமாக அசைக்காதீர்கள், இதனை சீக்கிரமாக மரணம் செய்வதற்காக வேண்டி. மாறாக இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, எங்களுடைய பொறுப்பு, நாமே அதனை பொறுப்பேற்றிருக்கின்றோம், அதனை ஒன்று சேர்ப்பது, மேலும் அதனை மனதில் பதிய வைக்கக்கூடிய பொறுப்பும் நாமே ஏற்றிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஃபஇஸா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆன், எப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி முடிப்பார்களோ அதற்கு பிறகு நீங்க ஓதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏதாவது விடுபட்டு விடும் என்பதாக. இதனை இந்த விஷயத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொன்னால் அதனை மரணம் செய்ய வைக்கக்கூடிய பொறுப்பையும் நாமே ஏற்றுக்கொண்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய ஆயத் ஓதினாலும் சிறிய ஆயத் ஓதினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல போய் அது பதிந்து விடும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க,
அதனை ஓதி காண்பிப்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு இந்த குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து கொண்டான். பிறகு குர்ஆனுடைய விளக்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அது நம்மீது இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? குர்ஆனுடைய விளக்கமும் குர்ஆனுடைய தஃப்சீரும் குர்ஆனுடைய தர்ஜுமாவும் அது அல்லாஹ்வை கொண்டுதான் இதுவரைக்கும் பாதுகாக்கப்படுகின்றது. அல்லாஹ் இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதியதற்கு பிறகு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஓதி காண்பித்ததற்கு பிறகு சஹாபாக்களை கூப்பிடுவாங்க. அதுல ஒரு முக்கியமான சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் அந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்ல எழுதி கொள்வார்கள். பிறகு அதனுடைய பிரதிகளை மற்ற சஹாபாக்களுக்கும் கொடுப்பார்கள் என்பதாக கூறப்படுகின்றது. அப்ப சஹாபாக்கள் ஆரம்பத்துல அதிகமான சஹாபாக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மனனம் செய்வதில் தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதிகமான சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? மனனம் செய்வார்கள். சில பேர்ட்ட மட்டும்தான் அந்த எழுதியிருந்த பிரதிகள் இருந்தது. சில பேர்ட்ட சில ஆயத்துகள் இருந்தது. சில பேர்ட்ட ஒரே ஒரு ஆயத்து இருக்கும். சில பேர்ட்ட ஒரு சூறா இருக்கும். சில பேர்ட்ட 5 சூறாக்கள் இருக்கும். பிரதிகள் என்பது குறைவாகத்தான் இருந்தது. மாறாக இதற்கு நேர்மாற்றமாக மனனம் செய்வதில் எல்லா சஹாபாக்களும், அனைத்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? முயற்சி செய்தார்கள். பல சஹாபாக்கள் ஹாபிஸ்களாக இருந்திருக்காங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி இன்னொரு முயற்சியும் செய்யப்பட்டது. முதல்ல சஹாபாக்கள் தன்னுடைய சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய கணவர்கள் கிட்ட குர்ஆனை மனனம் செய்தார்கள். சஹாபாக்கள் பிற சஹாபாக்கள் கிட்ட, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்கள் கிட்ட குர்ஆனை மனனம் செய்து கொண்டார்கள். இதே நிலைமைதான் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய ஹயாத் வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. எப்போ நபி ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிவிட்டதோ, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு போர் நடைபெற்றது. அந்த போருக்கு பேர் தான் யமாமா. இந்த யமாமா போர்ல பல சஹாபாக்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். அதுல முக்கியமாக ஹாஃபிஸ்கள், பல ஹாஃபிஸ்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இந்த விஷயம் சஹாபாக்களுக்கு மிகவும் கவலைக்குள்ள விஷயமாக இருந்தது. குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை விளங்கினார்கள். இவ்வாறு ஹாஃபிஸான சஹாபாக்கள் அதிகமாக வஃபாத் ஆகிவிட்டால், இறந்து விட்டால், பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்திற்காக வேண்டி குர்ஆனுடைய பாதுகாப்பு என்பது சிரமமான காரியமாக ஆகிவிடும். எனவே இந்த குர்ஆனை பாதுகாப்பது, இந்த குர்ஆனை எழுத்து வடிவமாக, கிதாபுடைய வடிவமாக கொண்டு வருவது நம் மீது பொறுப்பாக இருக்கின்றது என்ற விஷயத்தை விளங்கி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்க நபி அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு உங்களுக்கு எவ்வாறு துணிச்சல், உங்களுக்கு எவ்வாறு தைரியம் ஏற்பட்டது என்பதாக கேட்கிறார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயத்துல எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. இதனால உம்மத்திற்கு ஹைர் ஏற்படும், உம்மத்திற்கு பிரயோஜனம் ஏற்படும் என்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்திலையும் அல்லாஹு தஆலா இதனுடைய விளக்கத்தை கொடுத்து விடுகின்றான். பிறகு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் சேர்ந்து
ஜெயித் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்றார். ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இதனை மிகப்பெரிய சுமையாக நினைக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இதுல ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் அதனுடைய குற்றவாளி நானதாக எனக்கு தான் அந்த குற்றம் ஏற்படும் என்பதாக நினைத்து என்ன செய்யறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்தையும் போடுகின்றான். பிறகு இந்த வேலை ஆரம்பமாக குர்ஆன் ஒன்று சேகரிக்கக்கூடிய இந்த வேலை முதலாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஃபிஸாக இருந்தாங்க. இன்னும் பல ஹாஃபிஸ்கள் இருந்தாங்க. வெறும் ஹாஃபிஸ்களை கூப்பிட்டு அவர்கள் சொல்ல சொல்ல இவர்களுக்கு ஞாபகம் இருக்க இருக்க அதையே எழுது கொள்ளவில்லை. மாறாக அனைத்து விஷயங்களையும் முன்வைத்து ஒரு ஒரு முறையை கையாண்டார்கள். முதல்ல என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த பிரதிகள் எழுதப்பட்டதோ அந்த பிரதிகளை எடுத்து வர சொன்னார். அதற்கு 2 சாட்சிகளும் இருக்க வேண்டும். அதே போல அது ஓதுனா அது எல்லா ஹாஃபிஸ்களுக்கும் மரணமாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி பல நிபந்தனைகளோட என்ன செஞ்சாங்க, அந்த குர்ஆனை ஒன்று சேகரித்தார்கள். இவ்வாறு அந்த பிரதிகள் எடுத்து கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு காலத்துல எழுதப்பட்ட அந்த பிரதிகளை எடுத்து கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள். அதனுடைய சாட்சிகளுடன் ஹாஃபிஸ்களுடைய முன்னிலையில் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அதனை என்ன செஞ்சாங்க, ஒன்று சேகரித்தார்கள் என்பதாக கூறப்படுகிறது. பிறகு இந்த குர்ஆன் முழுமையான முறையில் ஒன்று சேகரிக்கப்பட்டது. ஆனா இந்த குர்ஆன்ல என்ன கிடையாது, நுக்தா கிடையாது. இந்த குர்ஆன்லயும் ஜபர்ஜேர் கிடையாது. அவ்வாறே எழுதப்பட்டது என்று சொன்னால் அந்த காலத்துல அரபியர்கள் இருந்தாங்க. அவர்கள் நுக்தா இல்லாம ஜபர்ஜேர் இல்லாம வெறும் அந்த எழுத்தினுடைய வடிவத்தை வைத்து அதனை படித்துக் கொள்வார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு இதனை எழுதி முடித்தார்கள். பிறகு இது முழுமையான ஒரு குர்ஆனுடைய வடிவத்தில், ஒரு புத்தகத்தினுடைய வடிவத்தில் அது சஹாபாக்கள் கிட்ட வந்து விட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இந்த பிரதி இருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹு காலம் இருந்தது. அதற்கு பிறகு உஸ்மான் கனி ரலியல்லாஹு காலம் வந்தது. இந்த பிரதி உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு, அவர்களுடைய ஷஹீதானதற்கு பிறகு அந்த பிரதி என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஒப்படைத்து விட்டார்கள். இதனை நீங்க பத்திரமா வைங்க என்பதாக. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட இந்த பிரதி இருந்தது. எது, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எழுத அந்த பிரதி. இப்ப ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு காலம் வந்தது. உஸ்மான் கனி ரலியல்லாஹு ஆரம்ப காலமே இஸ்லாம் அதிகமாக பரவி இருந்த அந்த காலம். இந்த பூமியில 40% இஸ்லாம் பரவி இருந்தது. பூமியுடைய 40% முஸ்லிம்களாக இருந்தாங்க. ஒரு தடவை ஹஜரத் ஹுஸைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் ஆதர்பைஜான் மேலும் இன்னொரு இடத்திற்கு என்ன செய்யறாங்க, தீனை பரப்புவதற்காக வேண்டி சென்றிருக்கின்றார். அந்த நேரத்துல சில நபர்களை பார்க்கின்றார்கள். அவர்கள் குர்ஆனுடைய ஒரு கிராத்தை ஓதி என்னுடைய கிராத் தான் சரியானது என்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு சில முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, என்னுடைய கிராத் தான் சரியானது என்பதாக கூறுகின்றார். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கிராத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கிராத் என்பதாக அவர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை போல இருந்தது. இந்த புதிய விஷயத்தை பார்க்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்துல எப்படி இவர்கள் தர்க்கம் செய்யலாம், எப்படி இவர்கள் மற்றவர்களை பொய்யாக்கலாம், இந்த விஷயம் ஹஜ்ரத் ஹுஸைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது, மிகவும் அதிருப்தியாகவும் இருந்தது. உடனே என்ன செஞ்சாங்க, எப்பொழுது மதீனாவுக்கு திரும்பினார்கள், மதீனாவிலேயும் இந்த சில பிரச்சனைகளை பார்த்தார்கள். அங்கு வந்த புதிய மாணவர்கள், இது உபை இப்னு கஅபுடைய கிராத்து, இது அப்துல்லா பின் மஸ்ஊதுடைய கிராத்து என்பதாக அங்கு சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது.
அதற்கு பிறகு இந்த விஷயத்தை ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை அமானிதமாக எத்தி வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது, நாம் என்ன செய்யலாம், இதற்கு ஏதாவது ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதாக அமீருல் முஃமினீன் அவர்கள்ட்ட சொல்றாங்க. அப்போ அமீருல் முஃமினீன் ஹஜரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, முக்கியமான சில சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். பத்ரி சஹாபாக்கள், இப்படி முக்கியமான சில சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். இந்த இந்த விஷயம் ஃபித்னாவாக மாறிவிடக் கூடாது. எவ்வாறு யூதர்கள் நசாராக்கள் தன்னுடைய அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தில் இஹ்திலாப் செய்து கொண்டார்களோ அது போல இவர்களும் செய்துவிடக் கூடாது என்ற விஷயத்தை முன்வைத்து அந்த சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்கின்றார்கள். பிறகு அந்த சஹாபாக்களை உஸ்மான் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், இதனை நம்ம என்ன செய்யலாம் என்பதாக கேட்கிறார். அப்போ உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராத் 7 விதமாக இறக்கப்பட்டது என்ற இந்த ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்களோ அதன் அடிப்படையில் நாம் சில பிரதிகளை என்ன செய்யலாம், எழுதலாம். இந்த குர்ஆனுடைய சில காப்பிகளை நாம் எழுதலாம். அதுல என்ன இருக்கணும், சூராவுடைய தர்த்தீப் இருக்கணும். அதுல என்ன இருக்கணும், மன்சூஹான சூறாக்கள் இருக்கக்கூடாது. அதுல என்ன இருக்கணும், இந்த 7 விதமான கிராத்துகளும் உள்ள அடங்கியதாக இருக்க வேண்டும். இந்த எல்லா விஷயங்களையும் முன்வைத்து ஒரு பிரதியை நாம் என்ன செய்யணும், தயார் செய்ய வேண்டும் என்பதாக உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார். இந்த ஆலோசனையை எல்லா சஹாபாக்களும் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதாவது அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்களை பற்றி யாருமே தவறு சொல்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது என்று சொன்னால், அவர்கள் தனிப்பட்ட நபராக இந்த சேவையை செய்யவில்லை, மாறாக எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் மஷூரா செய்து ஆலோசனை கேட்டுதான் இந்த செயலை செய்தார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார். இப்ப இந்த விஷயம் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மறுபடியும் 4 சஹாபாக்களை கூப்பிடுகின்றார். அதுல ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதுல இருக்கிறாங்க. அந்த 4 சஹாபாக்களையும் அழைத்து ஹஜரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட வைக்கப்பட்ட அந்த பிரதியை வாங்கி கொடுக்கின்றார்கள். இதுல நீங்க என்ன செய்யணும், இதுல முழுமையான குர்ஆனை சரியான தர்த்தீபுடன் எழுத வேண்டும். அந்த குர்ஆன்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல எழுதப்பட்ட அந்த குர்ஆன்ல சூறாக்கள் தர்த்தீப் இல்லாம இருந்தது. அதே போல சில மன்சூகான ஆயத்துகளும் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அல்லாஹுடைய நபி அவர்கள் இந்த ஆயத்து மன்சூக் ஆகிவிட்டது, இது குர்ஆனுடைய பிரதி கிடையாது என்பதாக சொல்லப்பட்டும் அது எழுதப்பட்டிருந்தது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து தர்த்தீபுடன் எழுத வேண்டும். எந்த சூறாவுக்கு பிறகு இந்த சூறா வர வேண்டும், எந்த ஆயத்திற்கு பிறகு இந்த ஆயத்து வர வேண்டும், இந்த தர்த்தீபுடன் எழுத வேண்டும் என்பதாக 4 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அது உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பொறுப்பை கொடுக்கின்றார்கள். 4 சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை சேகரிக்கின்றார்கள். இந்த குர்ஆன்ல என்ன கிடையாது, ஜபர்ஜேர் கிடையாது. இந்த குர்ஆன்ல நுக்தா கிடையாது. இந்த குர்ஆன்ல நுக்தா கிடையாது, புள்ளி கிடையாது, எந்த ஒரு புள்ளியும் கிடையாது. பா தா சா எதுக்கும் புள்ளி கிடையாது. நன்ஷுருஹா நுன்ஷிசுஹா, இதை விடும் வடிவமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஜா வச்சும் படிக்கலாம், ரா வச்சும் படிக்கலாம். ஏன்னா இது 2 விதமான கிராத்தும் இருக்கின்றது. அதற்காக வேண்டி இந்த பிரதிகள் என்ன செஞ்சாங்க, ஒரு ரிவாயத்தின்படி 5 பிரதிகளை தயார் செய்தார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி 7 பிரதிகளை தயார் செய்தார்கள். பிறகு அந்த 7 பிரதிகளையும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புனாங்க. ஷாம் தேசத்துக்கு அனுப்புனாங்க. அதே போல மக்காவுக்கு ஒரு பிரதி, மதீனால ஒரு பிரதி வச்சார்கள். இன்னும் கூஃபால ஒரு பிரதி அனுப்புனாங்க. இது போல 7 இடங்கள்ல பிரதிகள் அனுப்பப்பட்டது என்பதாக ஒரு ரிவாயத்துல சொல்லப்படுது. இனிமேல் இது இல்லாம எந்தெந்த குர்ஆனுடைய பிரதிகள் மற்ற முஸ்லிம்கள்ட்ட இருக்கின்றதோ அதனை வாங்கி உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சுட்டாங்க, அதை எரிச்சிட்டாங்க. காரணம், அதை வைத்து மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, இஹ்திலாப் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அதனை என்ன செஞ்சாங்க, அதனை எரித்து விட்டார்கள். இந்த பிரதிகளை மட்டும் நபிசாசமுடைய காலத்துல எழுதப்பட்டது. அதே போல் நபிசாசம்
அவர்கள் எவ்வாறு 7 கிராத் சொன்னார்களோ அந்த 7 கிராத்தை உள்வாங்கியது இந்த பிரதிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். இதனை போன்றுள்ள பிரதிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக சொல்கின்றார். இவ்வாறு அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாத்தான். இன்னும் ஹாஃபிஸ்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றான். எனவே இந்த குர்ஆன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கின்றது. கியாமத் வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கும். மேலும் குர்ஆனுடைய தஃப்சீர், குர்ஆனுடைய தர்ஜுமா செய்வதற்காக வேண்டி எப்படிப்பட்ட இல்ம் அந்த மனிதருக்கு தேவை, எப்படிப்பட்ட நுணுக்கங்கள் அந்த மனிதர் அறிந்திருக்க வேண்டும், இந்த விஷயங்களை பற்றி சில நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை விளங்கக்கூடிய தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. Hajbhai, am I audible and the screen visible? Yes, sir. You are audible, sir. Okay. Once again, ladies and gentlemen, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். I just wanted to recap from yesterday's session. நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது said we will start with the session on leadership. Hello, is it clear to everybody? Raja bhai, கேக்குதா sound? Yes, sir. It is clear, sir. Okay. Sorry, I have some disturbances here. No problem. Okay. So yesterday நம்ம பேசும்போது we were talking about situational leadership. So just to recap, நான் சொல்லியிருந்தேன் why leadership, why have we chosen this topic. So I gave you an explanation yesterday that every teacher should be a leader, because the students look up to the teacher as a role model, as a leader for them. So it's important that every teacher learns about the leadership skills, the characteristics, so that they can practice with the students and they can create a good image about themselves. And the teaching learning process happens easily between the students and the teachers. So then we went on to talk about who is a true leader. We looked at the definition of leadership here. Okay, very fast. I'd just like to show you this. And then we talked about a leader is somebody who has followers, and it is not necessary that he or she is loved or admired. Then we said, who's a leader then? A leader is somebody whose followers do the right thing. And popularity alone is not about leadership. It's all about results, how the followers of the leader deliver results. That is important. Then we went on to a very important theory, that is I feel it's a very good one, which is called about situational leadership. In simple terms, it's about changing your leadership hats. In different situations, you don't remain the same leadership. You don't remain the same leader. You don't follow the same leadership characteristics. In different situations and scenarios, you tend to change your leadership hat. So this is all about situational leadership. And this theory was brought about by two people called Hersey and Blanchard in the year 1960. And we looked at the 4 development levels. We said as an individual, as a student, as a person, we have 4 development levels. And these development levels are categorized based on the competence of the person, of the student, and on the commitment of that student. So if we look at the competence level from each of these development levels, so what happens is the competence slowly grows from D1, D2, D3, D4. However, when it comes to the commitment, it is a bit variable. It starts with a very high commitment, then it goes low, a bit variable, and then again it reaches the high commitment. So these are the 2 areas on which the development level is based on.
and we will call them as development level 1, development level 2, 3, and 4. So we had an explanation. Yesterday where we looked into examples of what could be a D1, what could be a D2, a D3, and a D4 scenario. Okay, and how the student develops in each of these levels or stages. And we also talked about yesterday that it is a dream for every teacher that all the students come into development level 4. That would be a dream come true for any of the teachers. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சொன்னோம், it's a natural phenomenon. Students they will all go through this phases on their own speed. சரியா? அப்புறம் it is the responsibility of the teacher to move the students within this 4 phases. Okay, and we also looked at one of the suggestions that not every student will be D1 la da ella start பண்ணனும் கிடையாது. It depends on the interest, the competence, and the commitment level of the student. So a student in one subject can be in D2, in another subject he can or she can be starting D3, in another subject he or she can be even in D1. Okay, so it is the responsibility of the teacher அவங்க அந்த student உடைய development level identify பண்ணி, then he or she has to move the student into all these 4 phases and plan to bring them into D4, which is a dream phase for any of the teacher. Okay, so இத பத்தி நேத்து பேசியிருந்தோம். This is where we stopped yesterday. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will talk about in each of these 4 development levels, what is the leadership style that we should be using. So we said it is not one-stop shop. You cannot use one leadership style for all the development levels. Okay, that's what the theory says. நீங்க ஸ்டூடெண்டோட development level identify பண்ணோன்னா, accordingly you have to change your leadership style. Okay, so let's start with the first one. So D1 level la, if you identify a student, so D1 level la enna agudna, the competence is very low. So when the competence is low, the person is not able to do anything. The student is not able to learn anything because he or she does not know anything. So what we need to do at this stage is we need to start with a directing style of leadership. So directing style of leadership na, because the student has no competence, right? Competence level is 0 for the student because he or she has come into class, they're learning the subject. So there has to be a lot of direction. Okay, and on the other side, when we look at the commitment, what was the level of the commitment? The commitment level was very high. They are new to the class, they want to learn a new subject. அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு, ஓ இதை படிக்கணும். நான் ஒரு yesterday நான் ஒரு அக்கௌண்டிங்கோட எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். நானும் ஒரு ஆடிட்டர் ஆகணும், ஒரு சிஏ ஆகணும். சரி, அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் ரொம்ப ஹையா இருக்கு ஸ்டார்டிங்ல. சரியா, எவ்ரிபடி it's a new thing they want to experience it. So you're going to use the directing type of leadership, which has a combination of high direction and little support. The little support because they are having a lot of commitment. So when there is a lot of commitment, you don't need much support. So the support goes low. So as a leader, நீங்க என்ன பண்ணுவீங்க in the stage லன்னா, so basically directing type of leadership is demonstrating. Okay, where you do things and show it to the student. You explain them how to do those things. The control, the remote control is in your hand. You keep the remote control and you give directions. You show them how to go, where to go. Example, you provide them a structure. You are closely supervising them. For example, I have a granddaughter who's about 3.5 years now. So I see the mother sitting next to her, holding her hand. Okay, அந்த என் பேத்தியோட கையை பிடிச்சு daughter, she shows her how to write. Okay, so she monitors her very closely if she's writing that correctly or not. And I'm sure all the mothers in this group do the same. So this is something called as directing. Okay, where you show them very closely and you supervise them very closely if they are doing the right things.
அதே போல you set goals for them because they don't know anything yet, and you evaluate their goals and you tell them how far correct, how far they are not. So இது எல்லாம் சேர்த்தா எல்லாமே வந்து டைரக்டிங் டைப் ஆஃப் லீடர்ஷிப்ல வந்துடும். ஸோ டைரக்டிங் டைப் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் அதிகமான டைரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க, கண்ட்ரோல் எல்லாம் உங்க கையில வச்சுக்குவீங்க. யூ டூ திங்ஸ் அண்ட் ஷோ இட் டு தெம். யூ கீப் control in your hand. You explain to them how to do things, and the most important thing is you supervise them closely. So இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ல வரும்போது உங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாக கிடைக்கும், உங்க சப்போர்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நவ் when you do this, what happens is, அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா he or she is moving into the development level 2. So development level 2 நேற்று நம்ம பார்த்ததுக்கு என்ன இருந்தது? The competence is still low. அவர் வந்து 100% of the ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் கற்றுக்கல. Maybe he has learned about 25% of the information. So what happens is the competence level is still low. So when the competence level is still low, still you need to maintain this lots of direction. ஏன்னா அவரோட காம்பிடன்ஸ் லெவல் ஒன்றும் ஹை ஆகும். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து lot of direction இருக்கு. Still you have to continue with the things that we talked about. அது இல்லாம அவங்களுடைய கமிட்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? இப்போ அவங்க கமிட்மெண்ட் எஸ்டே நம்ம பார்க்கும்போது கமிட்மெண்ட் becomes low. That could be various reasons. Say after a period of time நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Maybe it could be health reasons. Maybe he or she does not like the teacher. He or she does not like the subject. Teacher சொல்றது அவங்களுக்கு புரியல. It could be very general. It could be so many reasons. அந்த ரீசன்ஸால என்ன ஆயிட்டு இருக்குங்கன்னா அவருடைய கமிட்மெண்ட் லெவல் வாஸ் டவுன். ஸோ தட் இஸ் in the development level 2. So அவருடைய கமிட்மெண்ட் லெவல் டவுனா இருக்கும்போது that is the stage when you have to give a lot of support. அந்த சப்போர்ட் கொடுத்தானா என்ன ஆகும்னா then you will able to bring up the commitment level of the student. So இதுக்கு பேர் வந்து கோச்சிங் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப். கோச்சிங் ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்ல நீங்க என்ன பண்றீங்க? You are giving a lot of direction. At the same time, you have increased the support as well. You are giving a lots of support. Okay, so this is called as a coaching type of leadership. So in the leadership style la enna aguduna, you are going to continue all this that we saw here in directing. அதே போல டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்க, கண்ட்ரோல் வைக்கிறீங்க, சூப்பர்வைஷன் பண்றீங்க, கோல்ஸ் செட் பண்றீங்க, இவாலுவேட் பண்றீங்க. இதை சொன்னது எல்லாம் கண்டினியூ பண்றீங்க. அதோட சேர்த்து பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஆட் அப் சம் சப்போர்ட் ஹியர். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ல சப்போர்ட் இல்லை. ஸோ இதுல வந்து நீங்க லாட் ஆஃப் சப்போர்ட் ஆட் பண்றீங்க. ஸோ இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ ஸ்டார்ட் என்கரேஜிங் த ஸ்டூடெண்ட். Okay, then you start reassuring them. ஆமா நீ பண்ணது கரெக்ட் தான்ப்பா. ஓகே, நீ பண்ணது கரெக்ட் தாமா. So far what you have done is good. Excellent. You start praising them. Okay, and then you start explaining to them why things are in this way. Okay, அப்புறம் you start listening to them carefully. You ask for their opinions. Why do you think so much? You ask questions to them. So basically இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணோன்னு என்ன ஆகுது? The student gets more involved with you. When you ask questions, when you ask for their opinions, when you praise them, encourage them, the students get involved with you. And avungalukku extra support mari kadikum. So this is what you do under the coaching style of leadership. So idu varaikkum நம்ம ரெண்டு பார்த்திருக்கோம். You start with the directing, then you move on into coaching type of leadership. Okay. அடுத்தது D3. The student moves into D3, development level 3. நேற்று நம்ம பார்த்ததுல என்னாச்சு? D3ல வரும்போது அவருடைய காம்பிடன்ஸ் இஸ் அதிகமாயிடுச்சு கொஞ்சம். ஓகே, ஸோ from a zero level, maybe they have gone to 50 or 75% of the what to say, the competence has come to them. அவருக்கு அதிகமாகி போயிடுச்சு. So when the competence level has grown, so in your leadership style நீங்க என்ன பண்ணணும்? இப்போ அந்த டைரக்ஷனை ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணுங்க because the competence is grown. அதே போல what has happened to the commitment of the student?
the commitment of the student also is sometimes low and it is sometimes high. So variable, it's variable. Variance ஆயிக்கினே இருக்கு. Sometimes increased இருக்கு, sometimes low இருக்கு. So உங்க support continue ஆகும். You have to keep the same type of support that we saw in coaching. So this kind of leadership style where the direction goes down and your support goes up is called as supporting type of leadership. Okay. So in the supporting type of leadership lab, you continue to do the same thing. Okay. Direction கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்ததுக்கு there was a lot of direction. So your direction gets low, but however, போன quadrantல பார்க்கறதுக்கு there was a lot of support. So you continue with the same kind of support. So what will be your behavior? What the teacher has to do is basically, again, involve the student. So you have your class goals. So maybe you can start involving your student in goal setting. And then you involve the student in the evaluations itself. Okay. Maybe evaluating the student itself or evaluating some other student. So basically, you are involving the student in goal setting, in evaluations. You share the decision making with your student, and you also involve the student in problem solving. Whether not a problem இருந்ததுன்னா involve them. Okay, Anjun, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குப்பா, இதை எப்படி சால்வ் பண்ணா, what are your thoughts? Okay, so this is where you start involving the student, and that will bring up the support, and this is called as supportive type of leadership. Supporting. Then the last quadrant is the last level of leadership. Okay, so என்ன ஆகும், இதெல்லாம் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா is moving from D3 to they have come to the last quadrant, which is D4. D4 ல நம்ம என்ன பார்த்தோம்? Here the commitment level, let's start with the competence. The competence level has gone high. Okay, competence level high na அவருக்கு எல்லா சப்ஜெக்டும் புரிஞ்சிச்சு, they are excellent in that subject, they are happy with that subject, they start loving that subject, they are coming up with good marks. So what happens is automatically then your direction goes down. அதே போல அவங்களுடைய கமிட்மெண்ட் வெரி ஹை ஆயிடும். அவங்க கமிட்மெண்ட்டும் ஹை ஆன உடனே என்ன பண்ணோம், நம்ம சப்போர்ட்டையும் நம்ம கம்மி பண்ணி. Okay, because you won't have energy as a teacher to give all this support, all these directions in the same way to all the students. So அதை வந்து நீங்க ப்ராப்பரா ஷேர் பண்ணணும் இல்லையா, உங்க சப்போர்ட்டை, உங்க டைரக்ஷனை. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஹாஸ் ஆல்ரெடி ரீச் D4. So what you do is you reduce your direction, you reduce your support from that student, and then you give that energy to some other student who needs your direction, who needs your support. Maybe at this time, this student has reached D4, development level 4, but there might be other students who might be in development level 2. So அங்க நீங்க வந்து அவங்களுக்கு you have to give them your energy. So இங்க இதுக்கு little direction and little support, we call it delegating type of leadership. Okay, so delegating type of leadership இங்க வந்து I just wanted to clarify one quick point here, because people get very confused with these two words, delegating and empowering. Okay, so when we say delegating is you give them the responsibility to do things, but accountability is still with you. Okay, அதே போல empowerment is you give them the responsibility to do things and you let them go on their own. So your characteristics enagona, you start delegating the responsibility and authority, but however you're holding on to the authority is still with you. Okay, so you allow the students to evaluate their own performance. Examples I'm giving. Okay, you provide them with the information and resources they require, you share your expectations with them, and finally you reward and recognize them. So in the Mari, you have to complete the whole 4 quadrants. That's where the 4 development levels of the student. Accordingly, நீங்க வந்து leadership style வந்து directing type leadership, coaching style leadership, supporting style leadership, and delegating style leadership use. Okay, so this is a summary
of what we have learned yesterday and today, ladies and gentlemen. So it was D1, D2, D3, D4. Your leadership style as a teacher becomes S1, S2, S3, S4. Okay. In the Mari follow up, then what will happen is your students will have a better interaction with you. They will be having a better relationship with you. They will be able to understand you better, and it will help them to mentally grow, and they will start looking at you as their role models, as their leaders. Okay. So I think we have come to the close of our session. So I would like to close my session on situational leadership with a small quote from Ken Blanchard, who's another guru of management and leadership. So என்னுடைய அடுத்த கிளாஸ்ல inshallah next week or the week after we will start with NABET accreditation as we have discussed earlier. So jazakallahu khairan. Have a nice day, all of you. Assalamu alaikum wa rahmatullahi.